உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைதியாக, நண்பரே, நீ நினைப்பது போல் நான் பிச்சைக்காரனும் அல்ல, வழிப்பறி கொள்ளையனும் அல்ல. உம்மைப் பார்த்தபோது வெளியூர்க்காரர் போல் தோன்றுகிறது. அதனால்தான் உம்மோடு பேச நினைத்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கையில் கூடாரத்திலிருந்து பெண்ணின் கூக்குரல் கேட்டது. திடுக்கிட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே கூக்குரலிடுவது யார் என வினவ, அவள் என் மனைவி என அம்மனிதர் கூற, அவர் ஏன் கூச்சலிட வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார். பிழைப்பைத் தேடி இந்நாட்டிற்கு வந்தோம். வந்த இடத்தில் பிரசவ வேதனை தொடங்கிவிட்டது. என்ன செய்வதெனத் தெரியாமல் நான் இங்கு கவலையோடு உட்கார்ந்திருக்கிறேன் என்று அம்மனிதர் கூறினார். மருத்துவச்சை அழைத்து வருகிறேன் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்ததும், வேண்டாம் வேண்டாம் எனப் பதறினார் அம்மனிதர். ஏன் மருத்துவச்சியை வேண்டாம் என்கிறார் என உமர் வினவியதும், மருத்துவச்சிக்குக் கொடுக்க என்னிடம் பணம் இல்லை என்றார் சோகமுடன். நான் அழைத்து வரும் மருத்துவச்சி பணம் வாங்க மாட்டார். கவலை வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டே உமர் ரலியல்லாஹு அன்ஹு விரைந்து சென்றார்.